தலைவர் அவர்களே, நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர் இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இதை மட்டும் சொல்றாங்க. பேசவே விடாட்டி எப்படி? நான் ஆதாரத்தோட பேசுறேன் சார். ஆதாரத்தோட பேசுறேன். மான் உறுப்பினர் நீங்க இருங்க, நீங்க உட்காருங்க. இல்ல என்ன சொல்ல வரீங்கன்னு ஒரு வரியில உட்காருங்க. உட்காருங்க. நன்றி கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறுவார் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு? சொல்லுங்க. மக்கள் அதே ஃபர்ஸ்ட் அவரு தருவேன். மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் நன்றி சொல்வதற்கு முடியாதுன்னு சொல்ற தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியுது. ஆங்கிலத்தில் யார் பேசுற சொல்ல என்ன விஷயம்? என்ன சொல்ல வரீங்க? உட்காருங்க. கொஞ்சம் உட்காருங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். உட்காருங்க. நான் பேசிடுறேன். உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். உட்காருங்க. நான் இருங்க. உட்காருங்க. உட்காருங்க. நான் முடிவு சொல்லிடுறேன். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க. இந்த விவாதம் இருங்க. உட்காருங்கன்னு சொல்ல உட்காருங்க சார். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இல்ல இப்ப நான் பேசிடுறேன். உட்காருங்க. இல்ல அதை பத்தி நான் சொல்லிடுறேன். உட்காருங்கன்னு பாருங்க. மாண்பு ஒரு கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்க. அதெல்லாம் யாரப்பா காசு? தம்பி உட்காருங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல். கார் ரேஸை கொச்சப்படுத்துவது நீங்க எங்களை கொச்சப்படுத்தவில்லை, அந்த விளையாட்டு வீரர்களை நீங்கள் கொச்சப்படுத்தும். அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஒவ்வொரு அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இல்ல அது எதிர்க்கட்சி தலைவருக்கு பிடிக்கும் தெரியும். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நாடறிய சொல்லட்டுமா இன்று. புரட்சி தலைவரோட பாட்டுல குறை இருக்குன்னு சொல்ல வரீங்களா? பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதுல சாட்சிக்கு வேற என்ன வேற கூப்பிட்டுருக்காரு. முன்னாடி கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்களே, எப்ப எப்படி படம் ஓடான்னு சொல்றீங்களான்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு. எங்க படம் எப்படி ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். மக்கள் பாதிக்கப்படாம, விளைநிலங்கள் பாதிக்கப்படாம, அப்படி இருக்கிற நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும். விவசாய நிலங்களை எடுத்து ஏர்போர்ட் அங்கே தேவையில்லை என்று சொன்னாலும், எந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் விவசாய நிலத்தான் எடுத்தாக வேண்டும், வேறு வழி கிடையாது. ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த அவையில் உங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வர விரும்புகின்றேன். அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி தற்போது நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. மாண்புமிகும் பேரவைத் தலைவர் அவர்களே, இஸ்லாமிய சொல்லிடுறேன் சார். 2 நிமிஷம் மேகி நூடல்ஸ் தயார் பண்ற மாதிரி சீக்கிரம் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். நோ கான்ட்ரோவர்சி ப்ளீஸ். இஸ்லாமிய மக்களுக்கு மாண்புமிகும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரமலான் மாதத்தில் அந்த அரிசியை மெட்ரிக் டன் 5700 உயர்த்தி தந்தாங்க. நாகூர் தர்காவுக்கு சந்தன கட்டை தந்தாங்க. திமுக சொல்கிறாங்க நாங்கள் 3.5 கொடுத்தாங்கன்னு சொல்லி இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு 10 விழுக்காடு வேணும்னு கேட்டோம். ஆனால் கடந்த ஆட்சியில் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் எப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க நடந்து முடிஞ்ச ஆட்சியில் உயர்த்தி தரோன்னு சொன்னாங்க. 3.5% கொடுத்தது தமுமுகவாக இருக்கும் போது பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் கையும் மதியாரக்கூடிய பொதுச் செயலாளர் எஸ் ஹைதரை அவர் கையில் கொடுத்தாங்க, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இவங்க கொடுத்த வாக்குறுதி இஸ்லாமிய மக்களுக்கு உயர்த்தி தரோன்னு சொன்னாங்களா, கொடுத்தாங்களா இல்லையா? ஒன்று சொன்னது இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இதை மட்டும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் காவல்துறை இருக்குது, பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா துறையும் இருக்கு. இஸ்லாமிய மக்கள் களத்தில் நின்று இது பண்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தினால எந்த ஒரு விஷயம் முடிச்சிடறேன் சார். என்ன பேசவே விடாட்டி எப்படி? நான் ஆதாரத்தோட பேசுறேன் சார். ஆதாரத்தோட பேசுறேன். மாண்பு உறுப்பினர் நீங்க இருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல என்ன சொல்ல வரீங்கன்னு ஒரு வரியில பாருங்க. இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு தரேன்னு சொல்ல உட்காருங்க.
சரி உட்காருங்க 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 உட்கார வச்சுட்டு உட்காருங்க. அவர் உட்காந்துட்டார் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அவர் உட்காந்துட்டார் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. என்ன இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல இல்ல நீங்க இல்லைங்க உட்காருங்க. பாருங்க மாண்பு உறுப்பினர் தாகிர் மாண்பு உறுப்பினர் தாகிர் இருங்க இருங்க இருங்க. அவையில் உள்ள இஸ்லாமிய உட்காரு 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 உட்காருங்க உட்காருங்க உட்காரு 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 உட்காருங்க 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 உட்காரு ஓகே உட்காருங்க உட்காருங்க உட்கார வேண்டாம் உட்காருங்க 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 உட்காருங்க. இப்போ மாண்பு உறுப்பினர் இருங்க உட்காருங்க சார். மாண்பு உறுப்பினர் தாகிரா அவர்கள் ஒரு நல்ல பதிவை சொன்னார்கள். நான் அதை வந்து அனுமதித்தேன். இருங்க உட்காருங்க. ஒரு இருங்க உட்காருங்க 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 உட்காருங்க. இப்போ இருங்க இருங்க தமிழகத்தை இருங்க உட்காருங்க உட்காருங்க. தமிழகத்தை முன்னாலே ஆட்சி செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அவர்கள் சிறுபான்மையினர் நலத்தை சார்ந்து செய்த திட்டங்களை எல்லாம் சொல்வதற்கு கூட நான் இங்கே அனுமதி அளித்தேன். இன்னொரு செய்தி கூட அவர் சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். ஹஜ் பயணத்திற்கு நீங்கள் நிறைய செய்து கொண்டு வருகின்றீர்கள். கிறிஸ்தவர்கள் புனித பயணம் செல்வதற்கு ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறாமா என்று புரட்சித் தலைவர் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் அவர்களிடம் நான் போய் கருத்து சொன்னேன். இந்தியாவில் யாரும் செய்யவில்லை. புனித பயணம் செல்வதற்கு எருசலேம் செல்வதற்கு நீங்கள் உதவித்தொகை வழங்கலாம் என்று சொன்னேன். வீட்டிலேயே ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்த சொன்னார்கள். மாண்புமிகு உறுப்பினர் மனோஜ் பாண்டே அவர்களுக்கு தெரியும். மாண்புமிகு ரவி பெர்னாட் எக்ஸ் எம்பி இன்பதுரை போன்றவர்கள்லாம் இணைந்து நின்று ஒரு வீட்டிலேயே கிறிஸ்துமஸ் விழா நடத்தி அந்த ஆண்டு என்ன செய்தார்கள் என்றால் 500 பேருக்கு 20,000 ரூபாய் என்று எருசலேம் புனித பயணம் செல்வதற்கு அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் உடனடியாக உத்தரவு கொடுத்தார்கள். நான் சொல்வதற்கு காரணம் என்னென்றால் அவ்வப்போது அரசனுடைய கவனத்திற்கு சிறுபான்மை மக்களது பிரச்சனைகளை கொண்டு செல்கிற போது முந்தைய ஆட்சியால் என்ன செய்தார்கள் எல்லாம் சொன்னார்கள். இப்போது மாண்புமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் பேசுவது நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், உங்களை காட்டிலும் விஞ்சி நிற்கிற பணிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டு அந்த அறிவிப்பை பார்த்துவிட்டு என்று சொல்கிறார். அவர் பேசி முடிக்கட்டும். நீங்கள் பேசி முடிக்கலாம். என்னது அதுதான் சொல்லிட்டீங்களே. நீங்கள் இதான் நிறைய சொல்வதற்கு அனுமதித்தனா இல்லை. பாருங்க, உங்கள் சார்பில் உங்கள் ஆட்சி சார்பில் செய்தெல்லாம் சொல்வதற்கு மாண்புமிகு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சொன்னதை அனுமதித்தேன். இந்த பக்கம் செய்து அனுமதித்தேன். இதை நீங்கள் இருங்க. நீங்கள் அனைவரும் செய்த திட்டங்களை எல்லாம் தாண்டி மிக சிறப்பான திட்டங்களை எல்லாம் செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் அறிவித்து விட்டேன் என்று மாண்பு அமைச்சர் சொல்லிவிட்டார். அதோடு போதுமானது. நீங்கள் முடிச்சிட்டீங்க இல்லையா? ஒரு பதில் மட்டும் சொல்லி முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இருந்த எந்த ஆட்சியும் குறை சொல்லாமல் கண்ணியமான முறையில் கான்ட்ரவர்சி இல்லாமல் இதுவரை 20 அறிவிப்புகள் சிறுபான்மை சமுதாயம் முதல் தரம் தான் அதில் பதிவு பண்ணுறேன். ஏன் அவங்க தானே எதிர்த்து அட்டண்டன்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாமல் நன்றி உணர்வை கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெலாம் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஏன்னா வாரம் பேசிட்டு இருக்கவர் என்னென்ன இது என்னென்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறுவர் எவ்வளவு கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. சொல்லுங்க. மக்கள் அது ஃபர்ஸ்ட் அவரு தருவோம். என்ன நன்றி அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதிலுரைக்கு பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு. மக்கள் நலத்துறை அமைச்சர் உட்காருங்க சார், உட்காருங்க, எடுக்கலாம். அமைச்சர் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இது குறித்து பேசியாகிவிட்டது. அந்தந்த ஆட்சியில் அவர்கள் என்ன சிறுபான்மையினருக்காக என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லியாகிவிட்டது. இன்று அமைச்சர் பதிலுரையும் வழங்கிவிட்டார். அதற்கு பிறகு நேரடியாக வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை. போதும், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர்கள் பதிலுரை. மாண்புமிகு
பாருங்க, நான் மாண்புமிகு உறுப்பினர் கே நேரு அவர்கள். அவர் உங்களுடைய ஆட்சியை உங்களுடைய தலைவர்களை பற்றி புகழ்ந்து பேசினார். அவரை பார்த்து தமிழ் மன்சாரியை பார்த்து நன்றி சொல்வதற்கு முடியாதுன்னு சொல்ற தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படின்னு தெரியும். அது எப்படி சொல்றது? தமிழ் மன்சாரியை பேச சொல்லுங்க. அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு தலைவர் அவர்களே, அவை முன்னவர் நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க ப்ளீஸ். அவை நீங்க அவை முன்னவர், மாண்புமிகு பேரவை அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர், அவை முன்னவர். யார் ஆங்கிலத்தில் யார் பேசுற சொல்ல? என்ன விஷயம்? என்ன சொல்ல வரீங்க? உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் நீங்கள் நன்றி சொல்லி இருக்க வேண்டும் என்று தான் சொன்னாரே தவிர நான் இருங்க இல்லை. ஆகவே அவர் ஆகவே இந்த பிரச்சனையை தொடர்ந்து சபையிலே இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கண்டினியூ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அதனால் கொஞ்சம் உதவிமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள. மாண்புமிகு இருங்க, நான் சொல்லி இதை முடிவு சொல்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர் பேசிய உடனே நான் சொன்னேன், வேறு கட்சியில் எந்த ஆளுங்கட்சி பொறுப்பில் அமைச்சராக உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்கார சொல்லுங்க. அவரை அமைச்சர் நீங்க பாருங்க உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க. நீங்களும் பாருங்க. உங்க 2 பேரையும் கேட்கிறேன், இல்ல உங்க இருவரையும் நான் கேட்கிறேன், உங்க 2 பேரையுமே கேட்கிறேன். கண்ணியமிகு காயிதே மில்லத்தின் பல முறை சொல்லிவிட்டு 2 பேரும் இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னா எப்படி சொல்ல முடியாது? தவறு. தயவுசெய்து உட்காருங்க. அவர் நன்றி, உங்களை பற்றி நன்றி நிர்ணயங்கள் என்று சொன்னவன் நான் என்ன சொன்னேன், அங்கே இருந்து இங்கே வந்தாலும் கூட தன்னை ஜெயிக்க வைத்த மக்களுக்கு நன்றி சொன்னாரா இல்லையான்னு நான் கேட்டேன். அதோடு அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. நீங்கள் திரும்ப அவரை பற்றி நீங்கள் பேசிய அந்த குறிப்பை நான் இப்போ அறைக்கு சென்ற உடனே திருப்பி நான் படித்து பார்ப்பேன். தேவையற்றதாக இருந்தால் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். அதோட விடுங்க. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் சீக்கிரமாக முடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு 1:30 மணிக்குள்ள அவையை முடிப்பதாக சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது என்னுடைய கன்னி உரை அல்ல, வன்னி உரை. ஆகவே இந்த வன்னி உரைக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அனுமதி கொடுக்குமாறு நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் தமிழ் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெறும் தமிழடங்கே, உன் சீரிழமை திறம்புயர்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் அவருடைய வரிகளில் என்னுடைய அன்னை தமிழுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டினி கடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும், கட்டுடல் மெலிந்து கைகால் வளைந்து கவலையுற்றாலும், வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கடந்து கீழ்நிலையுற்றாலும், எந்தன் தமிழ் வளர்க்க வாழ்வு கெட்டு நடுத்தருவோடு கடந்து கீழ்நிலையுற்றாலும், மன்னன் வளர்த்த தமிழ் மகளை தொட்டு வளர்ப்பேனா என்று சொன்ன உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் அவருடைய வழிகளிலே தமிழ் மகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அன்றைக்கு ஜனார்தன் சொன்னது, மத்திய அரசாங்கம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அதில் ஜாதி வாரி கணக்கும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார். ஆனால் என்ன நடந்தது? நேற்று சொன்னபோது அவர் எப்படி ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தார்கள்?
ஓப்பன் என்ற எனுமரேஷன் முறையில் நீ உன் ஜாதியை சொல்லு. ஒரு ஜாதி 50 பேர், ஒரே ஜாதி 50 பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்பட்டதால் அன்றைக்கு 2011 46,07,000 இல்ல நேற்றே நிறைய விளக்கங்கள் நான் சொல்லிடுறேன். நேற்றே உட்காருங்க. நான் பேசிடுறேன். உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். உட்காருங்க. உட்காருங்க. நான் திரும்பி உட்காருங்க. நான் முடிவு சொல்லிடுறேன். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க. இந்த விவாதம் இருங்க. உட்காருங்கன்னு சொல்ல உட்காருங்க சார். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் இல்ல இப்ப நான் பேசிடுறேன். உட்காருங்க. இல்ல அதை பத்தி நான் சொல்லிடுறேன். உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் உட்காருங்க. அவர் இருங்க. மாண்பு உறுப்பினர் இருங்க. மாண்பு உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள் இருங்க. பதிவு இருங்க. மாண்பு உறுப்பினர் பாருங்க, உட்காருங்க. நீங்க ஆளாளுக்கு இப்படி பேசலாம் அனுமதிக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் ஒரு பெர்டினன்ட் கொஸ்டினை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால், நேற்று மாண்பு உறுப்பினர் சி.வி. சண்முகம் பேசுகிற போது எங்கள் தலைவருடைய உறவினர் தான் வழக்கு பதிவு செய்தார் என்று சொன்னார். ஆணித்தரமாக எங்கள் தலைவருடைய உறவினர் யாரும் பதிவு செய்யவில்லை, ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் என்று சொன்னார். மாண்பு உறுப்பினர் சி.வி. சண்முகம் ஆதாரம் இருந்தால் என்னை காட்டுங்கள், ஆதாரம் இல்லை என்றால் அவைக்குழுந்து நான் நீக்கி விடுவேன். அதோட அடுத்த பிரச்சனைக்கு போகலாம். மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், இதானே வேணும் உங்களுக்கு, வேற என்ன? மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள், 10.5% குறிப்பிட்டார்கள். இது நீண்ட காலமாக வன்னியர் பெருமக்கள் தங்களுக்கு உள் ஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பாக போராட்டம் நடத்தியிருந்தார்கள். பல வன்னியர் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். அரசுடைய கவனத்திற்கு வந்தது. அப்பொழுதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது அம்பா சங்கர் கமிஷன் அறிக்கை அடிப்படையில் 10.5% ஒதுக்கீடு வழங்கப்படும். அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, அதாவது நீதியரசர் திரு ஏ. குலசேகரன் அவர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு ஏ. குலசேகரன் அவர்கள் தலைமையில் 21/12/2020 தான் ஜிஓ நம்பர் 99 அரசாணை வெளியிட்டோம். அதில் தான் 10.5 இடஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல, வழங்கப்பட்டது மட்டுமல்ல, அதற்கு அந்த ஓய்வு பெற்ற நீதியரசரே தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு, இந்த கமிட்டிக்கு தேவையான அலுவலகம், அனைத்து அலுவலர்கள், தளவாட சாமான்கள் அனைத்தும் இந்த அரசாணை மூலம் வழங்கப்பட்டது. ஆனால் 2021 ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு வந்த அரசாங்கம் அந்த கால அளவை நீடிக்கலை. அந்த செயல்பாட்டை கொண்டு வந்துட்டோம். ஆனால் கால அளவை நீடிக்கப்பட்டிருந்தால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு இந்த உள் ஒதுக்கீடு இடம் கிடைச்சிருக்கு வன்னியர் பெருமக்களுக்கு. ஆனால் கால நீடிப்பு செய்யாத காரணத்தினால காலாதி ஆகிவிட்டது. அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் அன்றைய அரசாங்கம் போதிய தரவுகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காத காரணத்தினால தள்ளுபடி செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் போயிருக்குது. இதுதான் நிலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் வன்னியர் பெருமக்கள் நீண்ட காலமாக போராடி வந்ததற்கு தீர்வு காணுவதற்காக 10.5% உள் இடஒதுக்கீடு கொண்டுவதற்கான அனைத்து முயற்சியும் எடுக்கப்பட்டது என்பதை தங்கள் வாயிலாக அவையில் பதிவிக்க நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த பிரச்சனை இதோடு முற்றுப்படி யாரும் பேச அனுமதி இல்லை. மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள் போதுமானது. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், போதுமானது. இந்த விவாதத்துக்குள் நான் போக விரும்பவில்லை. முடிஞ்சிச்சு, விடுங்க. மாண்பு உறுப்பினர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பேசலாம். நீங்க உட்காருங்க. போதும், உட்காருங்க. பேசியா? உட்காருங்க. எல்லாம் மாண்பு யாருக்கும் பேச அனுமதி இல்லை. இந்த பிரச்சனை குறித்து பேச அனுமதி இல்லை. மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுங்க. எல்லா விவரம் சொல்லியாச்சு. உட்காருங்க. பேரவை தலைவர் அவர்களே, மாண்பு சிறுபான்மைத்துறை அமைச்சர் நீங்க பேசுங்க தொடர்ந்து. கேளுங்க. 26-27 ஆண்டினுடைய கம்ப்ளீட் பண்ணிட்ட போதும். இதுக்கு மேல வேண்டாம். இது மேல விவாதம் வேண்டாம். நிதிநிலை அறிக்கையை பாருங்க. மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் பேசுங்க. மிகச்சிறப்பாக வெளியிடக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பிரச்சனை குறித்து யாருக்கும் பேச அனுமதி இல்லை. வாய்ப்பை வழங்கிய எல்லாம் உள்ள இறைவனுக்கும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். முதலிலே
நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே பாபநாசம் தொகுதியிலே போட்டியிட்ட எனக்கு அந்த வாய்ப்பை நல்கிய எங்களுடைய சமுதாய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களுக்கும் கூட்டணி கட்சிகளாக இருந்து சிறப்பாக தேர்தல் பணியாற்றிய திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய திராவிட முற்போக்கு கழகம், தமிழர் தேசம் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் அனைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட குறிப்பாக அந்த தேர்தல் பிரச்சாரத்திலே முழுமையாக ஈடுபட்டு அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பிலே பணியாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய நவாஸ் கனி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு தேர்தல் பிரச்சாரத்திலே வருகை தந்து பிரச்சாரம் செய்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முதன்மை துணைத் தலைவர், பொருளாளர், அதைவிட குறிப்பாக அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருந்த முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையிலே மகத்தான 16 தலைவர்களுடைய புகைப்படங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மகத்தான தலைவர் அவர் கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்களுடைய புகைப்படமும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அதிலே கீழே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு வாசகம், கண்ணிய அரசியலை கட்டி காப்போம் என்ற அடிப்படையிலே என்னுடைய உரையை மிகுந்த கண்ணியத்தோடு, நன்றி உணர்வோடு, பொறுப்புணர்வோடு இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு அரசின் சார்பாக வாகனங்கள் வழங்குற போது யாருக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. நீங்கள் எத்தனை கோடியில் கார் ஓட்டினாலுமே அரசு கொடுக்கின்ற காரிலே போகிற போது அதற்கு தனி மரியாதை இருக்கும் ஒன்று. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யாரப்பா காசு? மான் உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசுறாரு. மான் உறுப்பினர் KN நேரு அவர்கள். அமைச்சர் என்ன சொன்னீங்க? 24 அவை முன்னவர் உட்காருங்க. அவை முன்னவர் கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணி அது எந்த பணம்னு கேட்டேன். KN நேரு அவர்கள். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அமைச்சர், அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர். செஸ் நடத்தினாரு, ஹாக்கி நடத்தினாரு. அது மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்கிறது மாதிரி இங்கே இருக்கிற கார் நடத்தினாரு. கார் நடத்த நீங்கள் 20 இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் கார் நடத்துங்க. உட்காருப்பா தம்பி, உட்காருங்க. அவை முன்னவர் கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்காருங்க. அவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. எங்க அரசு கொறடா? எங்க அரசு கொறடா? பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு கொறடா எங்க பாக்குறீங்க? அரசு கொறடா கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்கார சொல்லுங்க எல்லாரையும். அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்ல, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், அதனால செய்தார்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் 24 கோடி செலவு பண்றவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனம் வாங்கி தருவதை பற்றி நீங்கள் பேசுவது எவ்வளவு நிலையில இருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. மைக் கொடுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே,
அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர் நடத்துறாரு சொன்னாங்க. நீங்கள் கூட தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருந்தீங்க. 10 கோடி ரூபாய்க்கு வாங்கி ஒன்றுமே செய்யாமல் நிறுத்திட்டீங்க. நீங்கள் மெடலை யாருக்கும் கொடுக்கல, நீங்கள் செய்யவே இல்லை. நீங்கள் அதுக்காக உங்களை மாதிரியா நாங்கள் இருக்கணுமா? எப்படி? இல்லை நீங்கள் ஆதார் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் செய்யலன்னு சொல்லுங்கள். இருங்க, கார் ரேஸுக்கு நீங்கள் செலவு பண்ணியான்னு சொல்லுங்கள். அவை முன்ன அவர் பேசுங்க. இல்லை இல்லை உட்காருங்க. நீங்கள் அண்ணே உட்காருங்க. அண்ணா இருங்கண்ணே, உட்கார சொல்லுங்க. அதனால கேட்குறேன். நான் சொல்கிறேன். உறுப்பினர் உட்காருங்க. இந்த கார் பிரச்சனை உட்காருங்க. உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. பாருங்க, உட்காருங்க. இந்த இருங்க, உட்காருங்க. இருங்க. இந்த கார் பிரச்சனை பற்றி இல்லைங்க, இந்த கார் பிரச்சனை பற்றி தயவுசெய்து ஒரு முடிவுக்கு வாருங்க. ஏன்னா ஒரு மாண்புமிகு உறுப்பினர் அவர் தன்னுடைய இயலாமை குறித்து, பொருளாதார நெருக்கடி குறித்து இதே போன்று மற்றவர்களுக்கும் சிரமம் இருக்குமோ என்று கருதி ஒரு கோரிக்கை வைத்தார். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அப்படி யார் யாருக்கு கார் தேவைப்படுமோ என்று கணக்கெல்லாம் எடுத்து பார்க்காமல் எல்லோருக்கும் வாரி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கார் திட்டத்தை அறிவித்தார். இதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வசதி வாய்ப்பும் இருக்கிறது, மற்ற பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள், எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னபோது, தேவை இருக்கின்றவர்கள் அந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது என்று கருதுகின்றவர்கள் வேண்டாம் என்று சொன்னால் அதில் தடை எதுவும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கார் பிரச்சனை பற்றி தொடர்ந்து பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டு, ஏன்னா ஒரு உறுப்பினருடைய உள்ளக்கடைக்கை புரிந்து கொண்டு, அவர் அவசியத்தை புரிந்து கொண்டு, அதே போன்று விரும்புகிற, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிற, இன்னும் கூட பல்வேறு நிலைகளில் சிரமத்திலே இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர் உறுதியாக அதை பயன்படுத்தி கொள்ளுகின்றவர்களுக்காகத்தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, எனக்கு 10 கார் இருக்குது, 4 கார் இருக்குது, நான் தேவையில்லை என்றால் இங்கே வந்து பதிவு பண்ண தேவையில்லை. அது தேவையற்ற ஒரு செய்தியாக நான் கருது. இங்கே விட்டுருங்க, வேறு உட்காருங்க. நீங்கள் இல்லைங்க, உட்காருங்க. அதுக்காக வந்து இருங்க. அரசாங்கம் அதுக்காக கார் கொடுத்ததற்காக நீங்கள் வந்து அந்த மானியத்தை கொடுக்கவில்லையே, இந்த திட்டத்தை அறிவித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதுவும் தேவை, அதுவும் தேவைதான். இருங்க, அந்தந்த காலக்காடு இல்லை தேவை இல்லை, எது தேவையோ உரிய நேரத்தில் அது அளிக்கப்படுகிறது. விரைவாக தொகுதிகளுக்கு சென்று தங்கள் பணிகளை ஆற்றுவதற்கு இது ஏதுவாக இருக்குமேனால், அது பயனுள்ளதாக இருக்குமேனால் அதை செய்ய வேண்டும் என்கின்ற முதல்வருடைய அறிவிப்பை நான் வரவேற்று அதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, இதை ஒரு பிரச்சனையாக்கி இதை கொடுத்தீர்கள், அதை ஏன் கொடுக்கவில்லை, இதை ஏன் கொடுக்கவில்லை என்று கேட்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. உறுப்பினர் மார்கண்டன், நீங்கள் தொடர்ந்து பேசலாம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்க. பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய உறுப்பினர் பேசும்பொழுது இங்கே முதலமைச்சர் 110 அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு, யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்குலாம் நீங்கள் வாங்கி கொடுங்க, விவசாய கடன்லாம் இன்னும் தள்ளுபடி பண்ணல, அதெல்லாம் நீங்கள் தேர்தல் கொடுத்த அறிவிப்பு, வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பு இருக்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, சென்ற அரசு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இப்படிலாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனவே பாருங்க, இந்த ஒன்று சொல்லிடுறேன். இந்த பக்கமா கொஞ்சம் இருங்க, அமைதியா இருங்க. நீங்க அமைச்சர், நீங்க கூட பேசக்கூடாது. அமைச்சர், இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக எந்த பக்கத்தில் இருந்து தேவையற்ற குரல் வந்தால் நடவடிக்கைக்கு உள்ளாவில் என்று நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் பேசினா ஒரு மரியாதை கொடுத்து அவர் பேச அனுமதியுங்கள். அவை முன்னவர் பேசினா அவர் பேசுகிற போதே நீங்கள் தான் எழுந்திருக்கிறீர்கள், முறையல்ல. எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் சுருக்கமாக கருத்து சொல்லுங்க. எனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து, அரசு வந்து கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் வாங்கி கொடுங்க, திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்களும் கார்லாம் யாரும் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சுற்றுங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் காரை சுற்றி அந்த விவாதம் வேண்டாம் என்று நான் சொல்றேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3வது முறையாக தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். எனவே அவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதே போல் இங்கே ஒரு கார் ரேஸை பற்றி இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு பேச்சு வருது. இது வந்து நீங்கள் அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஸ். அது முதலாக ஏசியாவிலே முறையாக சிட்டிக்குள்ள இரவு நேரத்தில் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு நடத்தி காட்டினோம். இதை தடுப்பதற்கு அப்பொழுது பல பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. இது பாதுகாப்பு இல்லை, இது போல் ரொம்ப ஸ்பீடாக போவோம் காரெல்லாம், அதெல்லாம் நிப்பாட்டணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கோர்ட் வந்து கடுமையாக கண்டிச்சுது. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் தடுத்து நிப்பாட்டுறது முயற்சி செய்கிறீங்க, இதை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வெற்றிகரமாக எங்களுடைய ஆட்சியில் அதை நடத்தி காட்டணும். கார் ரேஸை கொச்சைப்படுத்துவது நீங்கள் எங்களை கொச்சைப்படுத்தவில்லை, அந்த விளையாட்டு வீரர்களை நீங்கள் கொச்சைப்படுத்துவீங்க. மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே,
இப்போ கார் கொடுத்தது அரசுக்கு இப்போ மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்கு, கார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தவிர்க்கலாம்னு நீங்கள் சொன்னீங்க. சென்ற ஆட்சியில் நீங்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டாக ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்கள் அறிவிச்சிங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவில் கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலான்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஒவ்வொரு அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா தொகுதி முழுதும் போனாதான் இப்ப நீங்களாம் பேசுறீங்க, தொகுதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க. அது காரணம் என்ன? தொகுதி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு ஏரியால என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன நிலைமைனா, இன்னொருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னொருத்தரோட கார் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களுடைய பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுடைய வாகன டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த திட்டம் மிகவும் அவசியமான திட்டம். மக்களுடைய கோரிக்கைகளை இங்க சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கணும்னா அது தேவை. அதை உணர்ந்து தான் சொல்லியிருக்காரு ஒழிய கண்டிப்பாக இது ஆடம்பரம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இதை பற்றி முடிவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கார் பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்லிட்டேன். அவை முன்னவர் என்ன சார்? பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் நிதியை பற்றி சொன்னேனே தவிர வீரர்கள் கொச்சைப்படுத்துவதை போல் என்று வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருப்பது அவை குறிப்பிலிருந்து நீங்கள் தயவு கூர்ந்து இல்லை, எந்த வீரர்களை பற்றி நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இவ்வளோ நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னோமே. இருங்க சொல்லி இருக்கிறோம். நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குப்பா. மார்க்கண்டேயன் சொல்லின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவர் ஆரம்பிச்சு விட்டார், இன்னைக்கு வரைக்கும் அமைதியாக போச்சு. அவர் எப்போ ஆரம்பித்தாலும் இதே பிரச்சனை தான். இங்கே பாருங்க, வரங்க எதுங்க, ஒரு நிமிஷம் சொல்ல உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. வாயிலே வடை சுடுகிறார் என்ற வார்த்தை ஏற்கனவே இந்த பக்கம் வந்தது, அது அவை குறிப்பில் இருக்கிறது. இவரும் வாயில வடை. இப்போ என்ன இந்த கவலை வந்திருக்கிறது என்றால், சட்டமன்றத்துக்குள்ளவே எல்லோருமே வாயிலை வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். எப்போது நமக்கெல்லாம் திட்டம் என்று காத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உறுப்பினர் ஜி. மார்க்கண்டேயன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வெற்றி என்பது மக்களின் வெற்றி. இந்த வாய்ப்பு தளபதி மீது தமிழ்நாட்டு மக்கள் கொண்டுள்ள மாபெரும் நம்பிக்கை. அதனால்தான் மக்களிடம் வாங்கி பழகிறவர்களே தள்ளி வைத்துவிட்டு மக்களுக்கு கொடுத்து பழகிறவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இங்கே மக்களை பற்றி சொல்லும்போது ஒரே விஷயத்தை பற்றி நான் பேரவைத் தலைவர் அவர்கள் புரட்சி தலைவரோட தீவிர ரசிகர் என்று எங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரே சின்ன ஒரு பாட்டு மட்டும் பாடிக்கிறேன். அது எதிர்க்கட்சி தலைவருக்கு பிடிக்கும் தெரியும். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நாடறிய சொல்லட்டுமா இன்று. அதில் ஒரு வரிகள் இருக்குது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை பரப்பியிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு புரட்சி அன்னைக்கே பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றினை தான் மனதில் கொள்ளுவார். மக்களுக்காக கிள்ளி கொடுத்து தன் மக்களுக்காக அள்ளி கொடுத்ததை தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் அன்னைக்கே பாடியிருக்கிறாரு. எந்த மக்களுக்காக அவங்க வேலை செஞ்சாங்கிறது புரட்சி தலைவர் அன்னைக்கே பாட்டில் சொல்லியிருக்காரு. இதனால் தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே இல்ல வர 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 அல்ல ஐயா ஐயா முதல்வரை சொல்லிடுறேன். இல்ல விளக்கம் சொல்லிடுறேன். பாட்டு தாங்க புரட்சி தலைவர் பாட்டு தாங்க பாடி இருக்கிறேன். நீங்க 4 பேர் அப்படியே உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க அமைச்சர் இருங்க, அவர் பேசுறார். அவை முன்னவர் நீங்க இருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
இல்லை மாண்பு பேரவைத் தலைவர்களே, புரட்சித் தலைவருடைய பாடலைத்தான் பாடினாரே தவிர இல்லை வேறு எந்த அழுத்தத்தோடும் பேசவில்லை. அவருடைய பாடலை அவருடைய ரசிகராக இருந்தபோது பாடியதுதானே தவிர வேறு அது குற்றமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. புரட்சி தலைவரோட பாட்டில் ஏதோ குறை இருக்கு சொல்ல வரீங்களா? பிற்பட்டோர் நலத்துறைக்கும் இந்த பாடலுக்கு என்ன சம்பந்தம் என்று தெரியவில்லை. இந்த பேசுங்க உட்காருங்க. மாண்பு அமைச்சர் இருங்க, அவங்க பேசுறாங்கல்ல. மாண்பு பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றே சொல்லியிருக்க வேண்டிய பதில் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. நேற்று ஆரம்பிக்க வேண்டியது இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு. பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. இதில் சாட்சிக்கு வேறு என்ன வேற கூப்பிட்டுருக்காரு. அதனால் நாங்கள் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இது நீங்கள் அலோவ் பண்ணி தான் ஆகணும். சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. சப்ஜெக்ட்டுக்கு நிச்சயமாக. அதாவது இன்னொன்று நீங்கள் சொல்லிட்டீங்க. அமைச்சர் நீங்க பேசுங்க. நீங்க பாருங்க, அங்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது. நீங்க பாருங்க அமைச்சர், நீங்க தொடர்ந்து உங்க பேச்சை பேசுங்க. சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. சப்ஜெக்ட் தான் வரங்க ஐயா. பேரத்தில் இருக்க ஐயா, உங்களுக்காக தான் பாருங்க. நீங்க எவ்வளவு அழகா சப்போர்ட் பண்ணி அமைச்சர் குறுக்க பேசாம பதிலுக்கு வாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. நகைச்சுவைக்கு தான் சொல்கிறேன், தப்பாலாம் இல்லை. நான் முன்னாடி கிளைமேக்ஸ் சொல்லிட்டீங்களே, எப்போ எப்படி படம் ஓடாதுன்னு சொல்கிறீங்களான்ட்டு. எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு. எங்கள் படம் எப்படி ஓடுன்னு உலகத்துக்கே தெரியும். நாங்கள் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் இந்த உலகத்துக்கு இல்லை. எங்கள் படத்தோட ஹீரோ யாருன்னு உலகத்துக்கே தெரியும். எப்போதுமே சூரியன் தாக்கத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ளும் கோவை இந்த முறையும் விசிலின் வழியாக அது நிரூபித்திருக்கிறது. 10 தொகுதியில் 6 தொகுதியில் வெற்றியை வாரி வழங்கிய கோவை மக்களுக்கு நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் விவசாயிகளின் நிலம் அழித்து வளர்ச்சி வேண்டாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒசூர் விவசாயிகளின் ஃபீலிங்ஸை கருத்தில் கொண்டு புதிய ஏர்போர்ட் ப்ராஜெக்டை கைவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவையில் இன்று நான் பேசும் என் குரல் என் மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் என் சொந்த குரல் அல்ல. மாண்புமிகு அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒசூர் சட்டமன்ற முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சொல்லுகிற போது விவசாய நிலங்களை எடுத்து ஏர்போர்ட் அங்கே தேவையில்லை என்று குறிப்பிட்டார்கள். எந்த திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலும் விவசாய நிலத்தான் எடுத்தாக வேண்டும், வேறு வழி கிடையாது. அதே நேரத்தில் பொருளாதாரம் வளர்வதற்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பெங்களூருக்கு காட்டிலும் ஒசூரிலே வருகிற போது உங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி உருவாக்கும் திட்டங்கள் நிறைய வரும். ஆகவே தான் அதை எடுக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து விட்டதிலிருந்து பேசுங்க. மாண்புமிகு அவை முன்னவருக்கு ஒரு வேண்டுகோள். ஏற்கனவே பரந்தூரிலே 80% நிலை எடுத்து வேலை முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு நில அந்த ப்ராஜெக்டவே 20% விவசாயிகளுக்காக நம்ம முதலமைச்சர் ஸ்டாப் பண்ணுங்க. மாண்புமிகு உறுப்பினர், அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணியாச்சு. சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. அதான் ஒண்ணு தப்பா இல்ல. 80% நிலை எடுத்திருந்தாங்க. 80% எல்லாம் முடிஞ்சது. போதிய அளவு விவாதிச்சாச்சு. அப்படிப்பட்ட இடத்தையே விவசாயிகளுக்காக நிக்க வச்சாரு. அதே மாதிரி நம்ம ஒசூர் விவசாயிகளுக்கு உங்களுடைய தொகுதி கோரிக்கையை சொல்லுங்க. பரந்தூரை பத்தி தேவைக்கு மேல அதை பத்தி விவாதிச்சாச்சு. அந்த விவசாயிகள் நன்றியும் சொல்லிட்டாங்க. நீங்க பேசுங்க. சப்ஜெக்ட் தான் நம்மளது. ஒசூர் விவசாயிகளது அதே குரல் தான், அதே வேண்டுகோள் தான். இன்னும் எடுக்கல. ஒசூர்ல என்ன எடுக்கல, இப்ப ப்ரொபோசல் தான். எடுக்கட்டும், பேசிக்கோ. இல்ல எடுக்கிறான்னு சொல்லி நம்மள தொழில்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அது இப்ப நான் அது பதிவு பண்ண வேணும். இப்ப அது ஒசூர்ல விவசாயிகள் ஏற்கனவே திராவிட ஆட்சியில அங்க ஏர்போர்ட் கொண்டு வந்தான்னு சொன்னாங்க. அந்த சொன்னதை எடுத்து முதலமைச்சர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி பரந்தூர்ல போராடினாங்களோ அதே மாதிரி நம்ம ஒசூரில் இருக்கிற விவசாயிகள் போராடினாரு. இப்போ போராடி கொண்டே இருக்காரு. இப்போ ஏற்கனவே தொழில்துறை அமைச்சர் சொன்ன உடனே இப்போ ஒசூர்ல நிறைய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அப்பாங்க இந்த அந்த அவரு கூட குரல் தான் நான் இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒசூர்ல ஏற்கனவே வளர்ச்சி பணி அதிகமாக நடந்திருக்குது. அந்த வளர்ச்சி பணிகளுக்கெல்லாம் விவசாயிகள் அதிகமாக லேண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் இதுக்கு மேல தேவையில்லை. அடுத்து எங்கெல்லாம் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு தனியார் ஏர்போர்ட் இருக்குது அங்கே, அது டெவலப் பண்ணல. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த அசம்பிளியில் இன்று நான் பேசும் என் குரல் என் சொந்த குரல் அல்ல.
இது என் ஓசூர் தொகுதியின் விவசாயிகளின் குரல். அவர்களின் எதிர்பார்ப்பு, கஷ்டம் மற்றும் கோரிக்கை இந்த அவையில் மூலம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். என் குரல் மட்டுமல்ல, ஒசூர் விவசாயிகளின் குரல் இந்த அவையில் ஒலிக்கட்டும். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பெங்களூரில் இருந்து வரும் அன்ட்ரீட்டட் சிவேஜ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் கெமிக்கல்ஸ் தென்பெண்ணை ஆற்றில் கலந்து மாசப்பட்டுள்ளது. இதுல பேட் ஸ்மெல், ஃபோம், ஆயில் லைக் வாட்டர், லோ ஆக்சிஜன் காரணமாக அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மீன்கள் எல்லாம் செத்து போயிருக்கிறது. ஒரு காலத்தில் இருந்த சுவையான மீன்கள் இன்னைக்கு டோட்டல் அவுட் ஆயிருக்குது. 100க்கு மேற்பட்ட கிராமங்கள், ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுக்கு முன்பு நம்முடைய விவசாயிகள் கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், நௌகோல், உருளைக்கிழம், வாழைப்பழம், கொத்துமீரா, குதிரை, இந்த மாதிரி எல்லாம் கிராப்ஸ் எல்லாம் அங்கே ஒசூரில் தான் அதிகமாக எடுத்துட்டு வந்து பெங்களூர் இங்கே சென்னை வரைக்கும் வருது, தமிழ்நாடுக்கே வருது. அப்படிப்பட்ட கிராப்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் வெளியாம எல்லாம் லாஸ் ஆயிருக்குது. இது ஏற்கனவே நம்முடைய தொழில்துறை அமைச்சர் பார்த்தாங்க அந்த டேம்ல தண்ணி. நம்முடைய பொல்யூஷன் மினிஸ்டர் பார்த்தாங்க. அது உடனடியாக அதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டும். இது ஏற்கனவே சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, கர்நாடகா ஸ்டேட் பொல்யூஷன் போர்டு, தமிழ்நாடு பொல்யூஷன் போர்டு, என்ஜிடி இதெல்லாமே கலந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்குது. இது உடனடியாக இது பெங்களூர்ல இருந்து நான் சொல்றது ஒசூர் வரைக்கும் இது 10 கிலோமீட்டர்ல இந்த சப்ஜெக்ட் நடக்குது. நிறைய இந்த டேம்ல இருந்து அப்புறம் வருது, கொஞ்சம் ஃபில்டர் ஆகி வருது. இதை கவனிச்சு இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் பெங்களூர்லேருந்து ஒசூருக்கு மெட்ரோ ரயில் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க நம்ம முதலமைச்சர். அவருக்கு ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நிதி அமைச்சருக்கணும். இந்த ஒசூர் மக்களின் நீண்ட கால எதிர்பார்ப்பு மெட்ரோ என்பது ஒரு டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் மட்டுமல்ல, ஒசூரின் நெக்ஸ்ட் லெவல் டெவலப்மெண்ட்கான மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் மெட்ரோ வந்துவிட்டால் மட்டும் ஒசூர் கம்ப்ளீட் ஆகிவிடாது. மெட்ரோவை மையமாக வைத்து அடுத்த 10 ஆண்டுகளுக்கான கம்ப்ளீட் ஒசூர் டெவலப்மெண்ட் பிளான் உருவாக்க வேண்டும். இன்று ஒசூர் மக்கள் சந்திக்கும் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் டிராபிக் கன்ஜெக்ஷன், ட்ரிங்கிங் வாட்டர் ஷார்டேஜ், டேமேஜ்டு ரோட்ஸ், யூசேஜ் அண்ட் ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரீட் லைட் இஷ்யூஸ், கார்பேஜ் மேனேஜ்மெண்ட் போன்ற பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ்க்கு பர்மனன்ட் சொல்யூஷன் தேவைப்படும். குறிப்பாக ட்ரிங்கிங் வாட்டர் மிகவும் முக்கியம். பாப்புலேஷன் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து அதிகரித்து வருகிறால் பெங்களூர்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்கிறதுனால பல ஃபேமிலிஸ் மற்றும் எம்ப்ளாயிஸ் ஒசூருக்கு குடியேறும் நிலை மேலும் அதிகரித்துள்ளது. அதனால் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் அனைத்து பகுதிகளுக்கும் ரெகுலர் மற்றும் அடிக்வேட் ட்ரிங்கிங் வாட்டர் வழங்க வேண்டும் என்று ஃபியூச்சர் பாப்புலேஷனை கருத்தில் கொண்டு புதிய வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒசூரில் உள்ள தர்கா ஏரி, அலசநாத்தம் ஏரி, தேர்பேட்டை ஏரி, பஸ்தி ஏரி, சாந்தபுரம் ஏரி போன்ற முக்கிய ஏரிகள் எல்லாமே மாசப்பட்டிருக்கிறது. சீவேஜ் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏரிகளை சயின்டிபிக்காக ரீஜெனரேட் செய்து சீவேஜ் வராமல் பாதுகாக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை என்ற எந்த பொருளை எடுத்தாலும் கடந்த 3 மாதங்களில் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஏழை எளிய நடுத்தர வர்க்க பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாக இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அரசு அமைஞ்சதிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மே மாதம் 1 கிலோ அரிசி 55 ரூபாய்க்கு விற்பனையானது இன்னைக்கு 75 ரூபாய்.
மே மாதம் 1 கிலோ வெங்காயத்துடைய விலை 40 ரூபாய், இன்றைக்கு கிலோ 80 ரூபாய். மே மாதம் 1 கிலோ துவரம்பருப்பு 150 ரூபாய், இன்றைக்கு கிலோ 180 ரூபாய். மே மாதம் 1 கிலோ சர்க்கரை ரூபாய் 40, இன்றைக்கு 1 கிலோ சுமார் 70 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த விலையேற்றத்தை பார்த்து மக்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. மளிகை கடை பக்கம் போகிறதையே குறைச்சிட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் இதை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு 2007ஆம் ஆண்டு தேசிய அளவில் கடுமையான விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக சிறப்பு பொது விநியோக திட்டம் திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் மூலமாக பருப்பு, எண்ணெய், ரவா, மைதா உள்ளிட்ட பொருட்களை சந்தை விலையை விட குறைவான விலைக்கு அன்றைக்கு மக்களுக்கு வழங்கினார்கள். அது மட்டும் இல்லை, கடுகு, சீரகம், வெந்தயம் உள்ளிட்ட 10 மளிகை பொருட்களை 50 ரூபாய்க்கு வழங்கினார்கள். கலைஞர் அவர்கள் 2007 தொடங்கி வைத்த அந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. ரேஷன் கடைகள் மூலமாக சர்க்கரை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தற்போது வழங்கப்படுகின்ற அளவை விட இன்னும் கூடுதல் அளவு வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு, முக்கியமாக முதலமைச்சர் தலைமையில் நிதி, உணவு, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்கின்ற வகையில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு இந்த அரசு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தற்போது அரிசி விலை 1 கிலோவுக்கு 20 ரூபாய் உயர்ந்திருக்கின்றது. சர்க்கரை விலை 1 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 48 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்த சர்க்கரை இன்றைக்கு 72 ரூபாய்க்கு விற்கின்றது. மஞ்சள் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டிருந்தது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்கிது. மிளகாய் 1 கிலோ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்தது தேர்தலுக்கு முன்பு. இந்த ஆட்சி வந்த பிறகு தற்போது விலை 300 ரூபாய்க்கு விற்கிது. வெல்லம் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 75 ரூபாய்க்கு விற்கிது. அதே போல் புளி 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்றது, இப்போ 250 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறது. பருப்பு வகையிலும் கிட்டத்தட்ட விலை அதிகம். எண்ணெய் விலை 40% உயர்ந்திருக்குது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கிறாங்க. இப்போ வறட்சி நிலவி கொண்டிருக்கின்றது. ஆந்திராவிலிருந்து நமக்கு அரிசி கிடைக்கும், அங்கேயும் வறட்சி இருக்கின்ற காலத்தில் அங்கே வருகின்ற அரிசியுடைய வரவும் குறைஞ்சி போச்சு. அரசாங்கம் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த விலை ஏற்றம் ஏற்படுகின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் கொள்முதல் செய்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்து அதை விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுக்கப்படும். அதற்காக விலை கட்டுப்பாட்டு நிதியம் என்ற ஒரு நிதியை ஒதுக்கி அதுக்கு 100 கோடி ரூபாய் கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டு அதை பயன்படுத்தி வந்த காரணத்தினாலே விலை இப்படி அத்தியாவசிய உணவுப் பொருள் விலை ஏறுகின்ற பொழுது அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தோம். அதை போல இந்த அரசும் இந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறதா என்று தங்கள் வாயிலாக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்றேன். இங்கே குறிப்பிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்குமே தெரியும் விலைவாசி எதனால் நடந்திருக்குன்னு. ஈரான் போராலயம் நம்ம பெட்ரோல் டீசல்லாம் அவைலபிள் கம்மியாக இருக்கிற நாடு தான் இந்த விலை எல்லாத்துலேயும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இந்த சர்க்கரை சொல்லணும், அரிசி சொல்லணும்னா சர்க்கரையில் நம்ம மாநிலத்தில் மட்டுமல்ல 45 ரூபா இருந்தது 47 ரூபாய் இருக்குது. மகாராஷ்டிரா, கேரளா அதிக உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிராவில் கம்பேர் பண்ணால் கூட இன்றைக்கி 2 ரூபாய் 7 ரூபாய் இருக்குது. இந்த அத்தியாவசிய பொருள் எல்லா இடங்களும் உயருது. இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி நம்ம சட்டமன்ற சொன்ன மாதிரி ஒரு டீ கடைக்கு போனால் டீ விலை இருக்குது. எல்லாமே இந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் நம்ம பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக இருந்தால் எல்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம முதலமைச்சர் தலைமையிலான கமிட்டியில் இந்த அரசில் வாரம் தினந்தோறும் ப்ரைஸ் மானிட்டர் கிட்டத்தட்ட 41 பொருள்களுக்கு உண்டான 41 கமாடிட்டிக்கு உண்டான ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸை டெய்லி மானிட்டர் பண்ணுறோம். இன்றைய தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற ப்ரைஸை வாங்கி அதை ஆவரேஜ் பண்ணி ரைஸ் ஆகட்டும், சர்க்கரை பொருட்களை எல்லா உணவுப் பொருட்களையுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வெங்காயம், உருளைக்கிழங்கு வரைக்கும் எல்லா பொருளையும் மானிட்டர் பண்ணுறோம். இது இந்த அமைச்சரவையில் எங்கெல்லாம் இந்த விலை உயர்வு அதிகமாக இருக்கோ அந்த பொருளெல்லாம் கண்டறிந்து அதை போன காலங்களில் இன்னும் நடைமுறைப்படுத்தினோமோ அந்த சிஸ்டம் பிரகாரம் மக்களுக்கு எளிய வகையில் சென்று சேர வேண்டும், தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுங்கிறது பெரும் முனைப்பாகவும் சீரியஸாகவும் ஒர்க் பண்ணோம். இது கூட வெங்காய விலையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். முதலமைச்சர் தலைமையில் மீட்டிங் ஈவினிங் போட்டிருந்தோம்.
இந்த ப்ரைஸ் மானிட்டரிங் கமிட்டியில் வாரம் லிஸ்ட்டை வாங்கி எந்த பொருளும் விலை அதிகமாக இருக்குது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த பண்டிகை காலங்களில் விலை அதிகமாக இருக்கா, இல்லை டீசல் விலைகளை போடுறதுனால விலை அதிகமாக இருக்கா, விளைச்சல் குறைபாடு அதிகமாக, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறோம். எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்தெந்த இடங்களில் இப்போ வெங்காயம் விலை அதிகமாக இருக்குங்கிறது 35 ரூபா 50 ரூபா வந்திருக்குன்னா வெங்காய விலையை தட்டுப்பாடு எல்லாம் கொடுக்கறதுக்காக உடனடியாக முதலமைச்சர் தலைமை கமிட்டியில் மீட்டிங் போட்டிருக்கோம். வருங்காலங்களில் இன்னும் 2-3 நாட்களில் அது ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். ரேஷன் கடைகள் மூலமாக மட்டுமல்ல, ரேஷன் கடை சொன்னாங்க, ரேஷன் கடைகள் மட்டுமல்ல, இந்த அங்கன்வாடி நம்ம பசுமை கடைகள்லாம் இருக்குது, கடைகள் மூலமாகவும் போன ஆட்சி காலம் பண்ணியிருக்காங்க. அதே சிஸ்டம் இந்த மக்களுக்காக வேலை செய்யும், மக்களுக்காக பணியாற்றும் இந்த அரசு தலைமையிலான அமைச்சர்கள் கண்டிப்பாக எந்த விதமான விலை தட்டுப்பாடு அதிகமாக இருந்தாலும், பொருட்கள் தட்டுப்பாடு இருந்தாலும் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை வெகு விரைவில் கண்டிப்பாக எடுத்து கொடுப்போங்கிறத நம்ம தெரிவித்துக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.